சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம். இவர் சொல்லி தான் நான் செய்யணுமா, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை உள்ள இன்ஜெக்ஷன் போடுவார் ராகு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைன்னா பிரிவை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஜால்ரா போகிறக்கு 2 பேர் ரெடியாக இருப்பான். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சார், நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுமான்னு பக்கத்தில் கண்டிப்பாக அவனால் துரோகம் தான் ஏற்படும். மொபைல் மூலியமாக ப்ராப்ளம் வரும். எப்படின்னா, மொபைலில் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது, மொபைலில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்குது, உங்களுடைய எது கேட்டாலும் உடனே ட்வீட் அப்படின்னு போட்டுருது, அதில் குளறுபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த 3ஆம் இடத்துல குரு வக்ரம் அடையும் பொழுது சுக்கிரனுங்கிறது பெண் மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். எழுத்தாளர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும். சில பேருக்கு டிராவல் பண்ணால் தான் பெட்டர்னா டிராவல் பண்ணி வேற ஊரில் இருக்கிறது தப்பு கிடையாது. சில பேருக்கு டிராவல். சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். இப்போ குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், குருங்கிறது மங்களகாரகன், சுபகாரகன். மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வீட்டில் குவா சத்தம் கேட்கணும், வீட்டில் எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. தே கெட்ஸ் ஹோல்டு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கலாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும் பொழுது, குரு பாதிக்கும் பொழுது, குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, குரு வக்கரமாக இருக்கும், சனி வக்கரமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்கை டச் பண்ணும். இப்போ குரு வக்ரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒன்று, அவங்க வந்து ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல குரு வக்ரான்னு வைங்க, இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேட்டர் கிடையாது, எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாச்சுன்னா ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல் கொடுக்கும். அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன நடக்கும், அவங்க வந்து இது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்து மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமை. இதே குரு வக்கரம் 5ஆம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த குரு 5ஆம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷமா புகழ்ந்துருக்கு. போன ஜென்மத்துல எந்த குழந்தை வேண்டான்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும். அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ, அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா. ஆனா கரெக்டா அந்த குரு வக்கரமா கோச்சாரத்துல வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யாரு கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டைம்ல தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கும். இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிராக்கலாக தெரியும். லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க, அவங்களுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும். பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட தொழில் ஆரம்பிச்சு வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்க போய் அந்த இடத்துல வந்து மேனேஜரா உட்காந்தீங்கன்னா கட அந்த தொழில் வளர்றது கண்கூட பார்ப்பீங்க. அவங்க வந்து அந்த ரெட்ரோகிரேடுன்னு சொல்றது ரிஃபர்பிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆனா என்ன அர்த்தம்னா, பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும். அது லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு, எந்த பாவகத்தை தொடர்கொண்டு இருக்கு, எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமா இருக்கும். அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசிட்டு இருக்கோம்ல, இன்னொரு 5 மாசத்துக்கு குரு வக்கரம். இப்போ அக்டோபர் 10 அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம். பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமா இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பர்ல சரியான பீக்கை டச் பண்ணும். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க, ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா குரு, கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ, இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட்.
உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம நோண்டி எடுக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன், அவ்வளோதான். பொதுவாக பார்க்கும் பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிபேட் கிடைக்கும், தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும், அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலையுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்கிறது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீகேஜி, சில பேர் கிரச்சுன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல, அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி அவர்களுக்கான குரு வக்கர பயிற்சி. மீனராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் ராகு உட்காந்துருக்கு, நல்லா காக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா ராகு லக்னத்தில் இருக்கும்போது நம்ம செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே எதிராகவே செய்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள். அப்பா அம்மா இருப்பாங்க, வீட்டில் பசங்க இருப்பாங்க. இப்போ மீனத்தில் ஒருவர் பையன் இருந்தான்னா அப்பா சொல் பேச்சு கேட்க மாட்டான். ஒருவேளை அப்பாவுக்கு வந்து மீனமாக இருந்தால் பையன் சொல் பேச்சு அப்பா கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி ராகுங்கிறது பிரிவை கொடுக்கும், விரோதமான எண்ணங்களை வளர்க்கும். இவர் சொல்லி தான் நான் செய்யணுமா, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை உள்ள இன்ஜெக்ஷன் போடுவார் ராகு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைன்னா பிரிவை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். டீசெண்டாக ஒதுக்கிடுவாங்க, சண்டைலாம் போட மாட்டாங்க. ராகு லக்னத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே அந்த இடத்துல பிரச்சனை ஆகணும், உங்களை யாரை கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த டைமில் கொஞ்சம் அமைதியை காப்பது நல்லது. இன்னொன்று, விரயத்தில் சனி உட்காந்துருக்கு, உங்களுக்குன்னு ஜால்ரா போகிறதுக்கு 2 பேர் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சார், நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுமான்னு பக்கத்தில் கண்டிப்பாக அவனால் துரோகம் தான் ஏற்படும். என்ன பண்ணும், துரோகம் தான் ஏற்படும். புதுசாக ஒரு நபர் வர்றாரு, நல்லா சூப்பராக பேசுகிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, பணத்தை இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவரால் அந்த பணம் வராதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, நோயினால் பாதிப்புகள் நிறைய பேர் கொடுத்துட்டுருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் 3ஆம் இடத்துக்கு குரு வக்கரம் வரப்போகிறார். வக்கரமாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு செம்ம டைமிங். இது எல்லாத்துலேருந்து விமோச்சன காலமாக கண்டிப்பாக மாறும். மனசு மாறும். ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல எண்ணங்கள் வரும். உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகும். நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும், ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் ஒருவேளை குரு ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் பேரு கெடும். இன்னொன்று, உங்கள் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக டவுன் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ராகு லக்னத்தில் இருக்கும்போது, ராகுனா வலது காதுன்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது, 3ஆம் இடம்னா மூக்கு வாய் தொண்டை, இஎன்டின்னு சொல்லுவோம். அது குரு அந்த இடத்துல இருக்கும்பொழுது அதை கெடுக்கும். அதனால் இஎன்டி ப்ராப்ளம் சில பேருக்கு வரும், கவனமாக இருக்கணும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் வெளியே சொல்லக்கூடாது. மொபைல் மூலியமாக ப்ராப்ளம் வரும். எப்படின்னா, மொபைலில் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது, மொபைலில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்குது, உங்களுடைய பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சு அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதில் பணம் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் விஷயங்கள்லாம் நிறைய காதுக்கு வரும். உங்கள் கையில் கண்ணு முன்னாடியே போகிறது கண்ணுக்கு தெரியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் மீடியாவில் அட்வைஸராக இருக்கீங்களோ, கன்சல்டண்ட்டாக இருக்கீங்களோ, சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ, இவங்க அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல குரு கரெக்டாக வக்கரம் அடையும் பொழுது அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எது கேட்டாலும் உடனே ட்வீட் அப்படின்னு போட்டுறது, அதில் குளறுபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த 3ஆம் இடத்துல குரு வக்கரம் அடையும் பொழுது சுக்கிரனுங்கிறது பெண் மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் மூலியமாக சில பேர் குளறுபடிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். எந்த விஷயத்த நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னு உங்கள் ஆழ் மனசு சொல்லுதோ அதை கேட்கறதுல தப்பு கிடையாது. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடக்காமல் இருக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய, அதான் நான் சொல்கிறது 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்க்குள்ளே ஒரு ஸ்கூலு வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். நல்ல பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். நல்ல அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நல்ல ஆர்டர்ஸ் வரும். மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எழுத்தாளர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும். சில பேருக்கு டிராவல் பண்ணால் தான் பெட்டர்னா டிராவல் பண்ணி வேற ஊரில் இருக்கிறது தப்பு கிடையாது. சில பேருக்கு டிராவல் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நடக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரில் வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள்மா. அதாவது குரு 3ஆம் இடம்னா ஆல் சைஸ் சின்னதுன்னு அர்த்தம். அதாவது 3ஆம் கிளாஸுக்குள்ளே படிக்கிற குழந்தை எப்படி இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சரியான ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த வீட்டுக்கு போய் ஒரு தயிரில் அபிஷேகம், இல்லை இளநீர் அபிஷேகம், இல்லை பஞ்சாமிர்த அபிஷேகம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா
நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அதாவது உங்களை குழந்தை தேடி வரும். அம்மன் அப்படின்னு பாலாம்பிகா அந்த மாதிரி. பாலாம்பிகா, பாலா திரிபுர சுந்தரி, இந்த மாதிரி அம்மன் எல்லாம் போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மீனத்துக்கு எந்த கெடுபலனும் நடக்காது, தைரியமா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பேச்சு எத்தனை % நன்மை பயக்கிறதா இருக்கு? நன்மைன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% சொல்லலாம், 80% கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறைய லக்னமே குருவுடைய லக்னமா இருக்கு, உங்க வீடுங்கிறதே குருவுடைய வீடு, அதனால தப்பு நடக்காது, தைரியமா இருக்கலாம். விரோதமான எண்ணங்கள் மட்டும் தவிர்ப்பது நன்று. உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. வணக்கம், நமஸ்காரம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம்.